இப்போ ப்ரீவியஸ் வீடியோஸில் எப்படி ஒரு பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும், அதே போல் எப்படி ஒரு எடிட்டரை செட்டப் பண்ணணும், அதே போல் டேட்டா டைப்னா என்ன, வேரியபிள்ஸ்னா என்னன்றதை பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வாட் இஸ் பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ அரித்மெட்டிக் அப்படின்றது லைக் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், எக்ஸ்போனன்ட் அண்ட் ஃப்ளோர், இதெல்லாம் தான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். இதை நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், இன்க்ரிமெண்ட் as well as decrement, exponent and floor. இதெல்லாம் தான் நமக்கு அரித்மெட்டிக்ல உள்ள ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, இது ஒவ்வொன்றா நம்ம டிரைவ் பண்ணலாம். ஸோ இனிஷியலாக நான் ஏவோட வேல்யூ 5 கொடுத்துருக்கேன், பியோட வேல்யூ 5, சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. நான் ஒரு அடிஷன் பேசிக்காக பண்ணியிருக்கோம். இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் தி அடிஷன் இஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டு கமா சின்றதை கால் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸிக்யூட்டுக்கு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ரைட் கிளிக், காப்பி ஃபைல் பாத். ஸோ நான் ஒரு கமாண்ட் ஓப்பன் பண்ணுறேன், சிடி ஸ்பேஸ் லிங்க் பேஸ்ட் பண்ணுங்கள், ஜஸ்ட் ஃபைலோட நேம் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு என்டர். ஸோ இப்போ add.py ஃபைல் நேம் கொடுத்துட்டு என்டர் பண்ணோம் அப்படின்னா the addition is 10ன்றது எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இது வந்து பேசிக் அடிஷனுக்கான எக்ஸாம்பிள். வேறு சப்ராக்ஷன் நீங்கள் எப்படி ட்ரை பண்ணலாம்னா இதில் a மைனஸ் பி. ஸோ இப்போ நான் இங்கே கொடுக்கும்போது the subtraction is அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணால் போதும், நீங்கள் திரும்ப அதே ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ the subtraction is 0ன்றது பிரிண்ட் ஆகிருக்கு. வேறு மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா 5 into 5. ஸோ அப்போ மல்டிப்ளை சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது பாருங்கள் the subtraction is ஏன் சப்ராக்ஷன் வந்துருக்குன்னா பிகாஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், அப்படி நீங்கள் பெட்டர் வேல்யூன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு 5 into 5 அப்படின்றது 25ன்றது எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணால் the value is 25. வேறஸ் நீங்கள் டிவிஷன் பண்ணணும் அப்படின்னா a divided by b. இப்போ நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், 1.0 அப்படின்றது டிவைட் ஆகிருக்கு. வேறஸ் எக்ஸ்போனன்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, எக்ஸ்போனன்ட் டபுள் ஸ்டார் அப்படி யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் 5 into 5 அப்படின்றது எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா லைக் 5 into 5 into 5 into 5 into 5 equal to 3125 அப்படின்னு நினைக்கிறேன் ப்ராபப்ளி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ட். நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா 3125ன்றது எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. எக்ஸ்போனன்ட் அப்படின்றது பவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். த சேம் வே ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி கொடுக்கலாம்னா டபுள் ஸ்லாஷ் கொடுப்பீங்க. ஸோ ஃப்ளோர் இஸ் நத்திங் பட் டிவிஷன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா 1ன்றது பிரிண்ட் ஆகிருக்கு. இது கூடவே நம்ம இன்க்ரிமெண்ட்ன்ற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் a ப்ளஸ் பி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல சியோட வேல்யூ வந்து 10ன்னு இருக்கும். இப்போ நான் கீழே என்ன பண்ண போகிறேன்னா சி ஈக்குவல் டு சி ப்ளஸ் 1 அப்படின்னு ஒரு வேல்யூ நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது த வேல்யூ இஸ் 11 அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கும். வேற டிக்ரிமெண்ட் அப்படின்றது என்னன்னா சி ஈக்குவல் டு சி மைனஸ் 1. ஏன்னா அங்கே சியோட வேல்யூ ஆல்ரெடி 10 இருக்குது. ஸோ 10 மைனஸ் 1 அப்படின்னும் போது நமக்கு 9ன்றது பிரிண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அரித்மெட்டிக்கில் என்னென்ன இருக்குன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட், ஃப்ளோர் அண்ட் எக்ஸ்போனன்ட். நெக்ஸ்ட் நம்மளோட ஆப்ரேட்டர் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஒரு வேல்யூ அசைன் பண்ணுற ப்ராசஸ் பண்ணுறது தான் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இதில் நமக்கு என்ன இருக்குன்னா ஈக்குவல் டு, ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு, டிவிஷன் ஈக்குவல் டு, மாடுலஸ் ஈக்குவல் டு, எக்ஸ்போனன்ட் ஈக்குவல் டு அண்ட் ஃப்ளோர் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம லைவாக கோடில் நம்ம பார்க்கலாம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு நான் இனிஷியலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைக் a ஈக்குவல் டு 5 அப்படின்னு ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் லைனில் a ப்ளஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்னு தந்திருக்கோம், 25 கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னா லைக் திஸ் இஸ் அ கமெண்ட். ஆக்சுவலாக ப்ரோக்ராம் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது, நம்மளோட ஃபர்தர் ரெஃபரன்சஸ்க்காக நம்ம கொடுத்து வச்சுக்கிற அதுதான் இந்த கமெண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நான் a ஈக்குவல் டு a ப்ளஸ் 25 இப்படி நான் எழுத வேண்டியதை தான் நான் ஷார்ட்கட்டில் இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ அப்போ ஆல்ரெடி ஏவோட வேல்யூ இங்கே 5 இருக்கிறதுனால இப்போ 5 ப்ளஸ் 25 என்ன ஆகும்னா 13 ஆகும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணிங்கன்னா இப்போ எனக்கு அவுட்புட் எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கு 13ன்றது பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா 13 எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ அசைன்மெண்ட்டில் வந்து ப்ளஸ் ஈக்குவல் டுன்றது a ஈக்குவல் டு a ப்ளஸ் 25 போது ஏவோட வேல்யூ எடுத்துக்கும், அது கூட ஆட் பண்ணிட்டு அண்ட் ஃபைனலாக 13ன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. சேம் வித் a மைனஸ் ஈக்குவல் டு. இப்போ நான் a மைனஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டேன் அப்படின்னா விச் மீன்ஸ் என்ன டிஃபைன் ஆகும்னா a ஈக்குவல் டு a மைனஸ் 25. அப்போ 5 மைனஸ் 25 அப்படின்றது பிரிண்ட் ஆகணும் இல்லையா? ஸோ அப்போ வந்து எனக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா மைனஸ் 20ன்னு இருக்குது. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா 5 வந்து டிக்ரிமெண்ட் ஆயிருக்கு அதுலேருந்து. அதே போல் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ a இன்டூ ஈக்குவல் டு விச் மீன்ஸ் a ஈக்குவல் டு a இன்டூ 25. அப்போ 5 into 25ன்றது நமக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அதோட வேல்யூ வந்து 125.
அதே போல் ஏ டிவிஷன் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஏ டிவிஷன். இப்போ நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணோன்னா எனக்கு டிவிஷன் வேல்யூ 0.2ன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. அதே போல் மாடுலஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஏ மாடுலஸ் அப்படின்னு கொடுக்கலாம். இதுக்கு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது மாடுலஸ் வேல்யூ வந்து 5ன்றது எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஈவன் நீங்கள் எக்ஸ்போனன்ட் இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். நம்ம ஃபர்தர் இதில் நம்ம எக்ஸ்போனன்ட் பார்த்தது மூலம் எக்ஸ்போனன்ட்னா பவர் நத்திங் பட். ஸோ இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ட் வேல்யூ வந்திருக்கு. த சேம் வித் ஃப்ளோர் வேல்யூ. ஃப்ளோருக்கு நம்ம டபுள் ஸ்லாஷ் கொடுப்போம். ஸோ அது எப்படி டிஃபைன் ஆகும்னா ஏ ஈக்குவல் டு ஏ ஃப்ளோர் ஆஃப் 25 அப்படின்றது டிஃபைன் ஆகும். இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஸோ எனக்கு 0ன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறத இந்த மாதிரியான வேஸில் நம்ம பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து கம்பேரிஷனல் ஆப்ரேட்டர் ஆர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். இந்த கம்பேரிஷனல் என்னென்ன இருக்குன்னா லைக் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர், கிரேட்டர் ஈக்குவல் டு, லெஸ்ஸர் அண்ட் லெஸ்ஸர் ஈக்குவல் டு. இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இன் கம்பேரிஷனல். இதை நம்ம லைவாக எப்படி கோடில் ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கம்பேரிஷனல் ஆப்ரேட்டர் நான் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் இனிஷியலாக. லைக் ஏஜ் ஈக்குவல் டு 25 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கேன். ஆர் நம்ம சிம்பிளாக நம்ம ஏன்ற வேரியபிள் மாதிரி வச்சுக்கலாம். லைக் 2 வேரியபிள்ஸ் கம்பேர் பண்ணுறது தான் கம்பேரிஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நான் ஏவோட வேல்யூ வந்து இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் 5 அப்படின்னு வச்சுருக்கேன். பியோட வேரியபிள் அகைன் வேல்யூ வந்து 5ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். கண்டிஷன் நம்ம செக் பண்ணலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கலாம். இஃப் ஏ ஈக்குவல் டு பி, கீழே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் எஸ் அப்படின்றத கால் பண்ணிட்டேன். எல்ஸ் இல்லைன்னா எல்ஸ் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் நோ அப்படின்றத கால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எனக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது ஒன்று தான் பிரிண்ட் ஆகும். ஐ திங்க் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டென்ட்னு ஒரு எரர் நமக்கு வரும். ஸோ இன்டென்டேஷன் எரர்னா பிகாஸ் பைத்தன் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு கர்லி பிரேஸ் கிடையாது, அதே போல் செமிகாலனும் இல்லாதனால நெக்ஸ்ட் லைன் அப்படின்றத நம்ம இப்படிலாம் என்டர் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் லைன்ன்றது ப்ராப்பர் இன்டென்ட்டோட இருக்கணும் உங்களுக்கு. ஸோ இதை நான் எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்டென்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டிஷன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே. ஸோ இதில் ஈக்குவல் டு அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகும்னா இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா எனக்கு எஸ்ன்றது பிரிண்ட் ஆகணும். எல்ஸ் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நோன்றது பிரிண்ட் ஆகணும். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது ஒன்று தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ கண்டிஷன் நீங்கள் ட்ரூவாக இருக்கனால எனக்கு எஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். செக் பண்ணலாம். ஸோ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ எஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு. வேர் எஸ் நாட் ஈக்குவல் டு அப்படின்றது என்ன ஈக்குவலாக இருக்கக்கூடாதுன்றது தான் நாட் ஈக்குவல் டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏவும் பியும் எனக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது. பட் இங்கே கண்டிஷன் செக் பண்ணுங்க. ஏ நாட் ஈக்குவல் டு பி, எஸ் ஆர் நோ அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக இல்லை. ஸோ கண்டிஷன் இஸ் நோ. இப்போ நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா எனக்கு நோன்றது பிரிண்ட் ஆயிருக்கும். இது வந்து நாட் ஈக்குவல் டு. த சேம் வே கிரேட்டர், ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ எனக்கு ஏ கிரேட்டர் தென் பி, ஏவோட வேல்யூ 5ஆக இருக்குது, பியோட வேல்யூ 5ஆக இருக்குது. ஸோ 5 கிரேட்டர் தென் 5 அப்படின்னா கண்டிஷன் தப்பு. ஏன்னா 5 கிரேட்டர் அப்படின்னாலே கிரேட்டர் தென் 5 மேலே 6ன்னு அர்த்தம். ஸோ அப்போ 5 கிரேட்டர் தென் 5 அப்படின்னா இந்த இடத்துல கண்டிஷன் நோ தான் நமக்கு பிரிண்ட் ஆகணும். இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நோ அப்படின்ற வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. த சேம் வே கிரேட்டர் ஈக்குவல் டு கொடுக்கலாம். இப்போ எனக்கு இந்த இடத்துல கண்டிஷன் எஸ் வரும். ரீசன் என்னன்னா இப்போ கிரேட்டராகவும் இருக்கலாம் அல்லது ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஸோ அப்போ 5ஆகவும் இருக்கலாம் ஆர் 5க்கு மேலே இருக்கலாம். ஸோ அப்போ அந்த கண்டிஷன் எனக்கு ட்ரூ. அப்போ எனக்கு இந்த இடத்துல எஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். இப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள், இந்த இடத்துல எஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கு. த சேம் வித் லெஸ்ஸர். இப்போ நான் லெஸ்ஸர் கொடுக்குறேன். இப்போ ஸ்டோர் பண்ணிவிட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா நோ பிரிண்ட் ஆகும். பிகாஸ் லெஸ் தென் 5 அப்படின்னா 4. ஸோ அது வந்து லெஸ் கிடையாது. நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா நோன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. வேறஸ் நான் லெஸர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல எஸ்ன்றது பிரிண்ட் ஆகும். ஸோ எஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ கம்பேரிஷனில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர், கிரேட்டர் ஈக்குவல் டு, லெஸ்ஸர் அண்ட் லெஸ்ஸர் ஈக்குவல் டு, இது எல்லாம் தான் ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு இருக்கு. நெக்ஸ்ட் நம்மளோட ஆப்ரேட்டர் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ லாஜிக்கலில் வந்து மொத்தமாக 3 இருக்குது. ஐ மீன் அண்ட், ஆர் அண்ட் நாட். இப்போ அண்ட் அப்படின்னா என்னென்னா எனக்கு 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்கணும். ஐ மீன் இதில் கண்டிப்பாக 2 கண்டிஷன்ஸ் இருக்கணும், 2மே ட்ரூவாக இருக்கணும். வேற ஆர் அப்படின்றது 2 ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சரியாக இருந்தால் போதும். எய்தர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரியாக இருக்கலாம் அல்லது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சரியாக இருக்கலாம். நாட் அப்படின்றது என்னென்னா ரிவர்ஸ் ஆஃப் ட்ரூ, அதோட ரிவர்ஸ் தான் வந்து நாட். ஓகே, இது நம்ம லைவாக எப்படி கோடில் ஒர்க் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ லாஜிக்கல் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். லைக் ஏஜ் ஈக்குவல் டு 56 ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ கண்டிஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அண்ட். அண்டுன்னு என்ன சொன்னோம்னா 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்கணும். இப்போ இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் 0, இப்போ 0 விட அதிகமாக இருக்கு, அண்ட் ஏஜ் லெஸ் தென் 100 கோலன் பிரிண்ட் கேன் vote அப்படின்னு நான் கொடுத்துருக்கோம். எல்ஸ் இல்லைன்னா எல்ஸ் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் cannot vote அப்படின்றத கொடுத்தாச்சு.
இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அண்டுன்னு நம்ம சொல்லிட்டனாலே ரெண்டு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும். ஸோ அப்போ ஏஜ் கிரேட்டர் தென் 0 ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ, ஏஜ் லெஸ் தென் 100 செகண்ட் கண்டிஷன் ட்ரூ. எனக்கு ரெண்டு கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது. ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது கேன் voteன்றது நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அப்போ கேன் vote அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகுது. வேரஸ் இதுவே நான் ஆர் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல அண்டுக்கு பதிலாக நான் ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். ஆர் ஆப்ரேட்டர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல 156 கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு கரெக்ட், வேரஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. பட் இருந்தாலுமே எனக்கு கேன் vote தான் பிரிண்ட் ஆகும். ரீசன் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது ஒன்று சரியாக இருந்தால் போதும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சரியாக இருக்கிறனால எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான் எனக்கு பாஸ் ஆகும். ஸோ அப்போ ஆர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது ஒன்று கரெக்டாக இருந்தால் போதும். இப்போ நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா கேன் voteன்னு அகைன் பிரிண்ட் ஆயிருக்கு. ஆர் நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியராக வேலிடாக கொடுக்கணும் அப்படின்னா லைக் சிமிலர் லைக் வேலிட்னே கொடுக்கலாம். ஸோ வேலிட் ஆர் இன்வேலிட்ன்ற மாதிரி கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இன்வேலிட். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஆர் ஆப்ரேட்டரில் எனக்கு வேலிட் தான் பிரிண்ட் ஆகும். ஏன் வேலிட் பிரிண்ட் ஆச்சுன்னா பிகாஸ் ஆர் ஆப்ரேட்டரில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் போதும். எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது, இந்த ஸ்டேட்மெண்ட் சரியாக இருக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. ஸோ எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வேலிட்ன்றது எனக்கு பிரிண்டாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் ஆர் ஆப்ரேட்டர். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட், ஜஸ்ட் ரிவர்ஸ், அவ்வளோதான். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏன்ற வேரியபிளை நான் ட்ரூ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஜஸ்ட் நாட் ஏ அப்படின்னு கொடுத்துட்டோன்னு வைக்கலாம். அப்போ நாட் ஏன்னா ஜஸ்ட் ரிவர்ஸ் வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நீங்கள் ரன் பண்ணும்போது எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுது பாருங்கள், எனக்கு ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகுது. பிகாஸ் நாங்கள் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கேன், எனக்கு நாட் ஏன்னு கொடுக்கும்போது அது ரிவர்ஸ் வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகிறது தான் இந்த நாட். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஸோ ஐடென்டிட்டி ஆப்ரேட்டரில் வந்து நமக்கு ரெண்டு ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஒன் வந்து ஈஸ், இன்னொன்று ஈஸ் நாட். ஈஸ் அப்படின்றது என்ன, ஈஸ் நாட் அப்படின்றது என்னன்றதை நம்ம லைவாக கோடில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஏன்ற ஒரு வேரியபிளில் லைக் 1 2 3 4 ஒரு 4 வேல்யூஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் ஒரு லிஸ்ட்டில். அகெயின் நான் பீன்ற வேரியபிளில் 1 2 3 4 வேல்யூஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் ஒரு லிஸ்ட்டில். இப்போ நெக்ஸ்ட் சி ஈக்குவல் டு பி அப்படின்றத டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ கண்டிஷன் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஏ இஸ் பி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஏ இஸ் பி அப்படின்னு கேட்டால் எனக்கு இந்த கண்டிஷன் நீங்கள் என்ன திங்க் பண்ணலாம் அப்படின்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ ஐ திங்க் எல்லா வேல்யூஸ் மேட்ச் ஆகுது. ஸோ எனக்கு கண்டிஷன் ட்ரூ வரணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா. இப்போ நம்ம அதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு ஃபால்ஸ் வந்திருக்கு. ஏன் ஃபால்ஸ்னா பிகாஸ் இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ரெண்டு பேரும் ஒரே கிளாஸில் படிப்பீங்க, பட் அவங்க ரெண்டு பேரோட ஹோம் அட்ரஸ் வேறையாக இருக்கும் இல்லையா. இப்போ நீங்கள் ஒரு லொக்கேஷனில் இருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட் ஒரு லொக்கேஷனில் இருப்பாங்க, பட் இருக்கிற இடம் தான் வந்து அந்த லொக்கேஷன். இப்போது உங்களோட அட்ரஸ் அண்ட் அவங்களோட அட்ரஸ் வேறுன்ற மாதிரி இதோட ஸ்டோரிங் லொக்கேஷன் நமக்கு வேறு. ஸோ அப்போ ஏ இஸ் பி அப்படின்னு சொல்லும்போது வேல்யூ சேமாக இருக்குது, பட் இந்த ஏவோட லொக்கேஷன் வேறு, இந்த பியோட லொக்கேஷன் வேறு. ஸோ இப்போ எனக்கு கண்டிப்பாக ஃபால்ஸ் தான் வரும். அப்போ எனக்கு எப்போ ட்ரூ வரும் அப்படின்னா நான் பிரிண்ட்டில் ஏ ஈக்குவல் டு பின்னு கேட்குறேன். ஸோ இப்போ எனக்கு இது ரெண்டு வேல்யூ மேட்ச் ஆகுதான்னு கேட்டால் இந்த கண்டிஷனுக்கு நமக்கு ட்ரூ வரலாம். பட் ஈஸ் அப்படின்றது வந்து நமக்கு ஐடென்டிட்டி, அதாவது அட்ரஸ் வச்சு நமக்கு டிஃபைன் ஆகும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் எனக்கு ட்ரூ பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம ஈக்குவல் யூஸ் பண்ணியிருக்கனால எனக்கு ட்ரூ பிரிண்ட் ஆயிருக்கு. வேறஸ் நான் ஏ இஸ் பின்னு கொடுக்கறனால எனக்கு அட்ரஸ் டிஃபராக இருக்குது. அதே போல் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ நான் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஏ இஸ் ஓகே லைக் இப்படி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சி ஈக்குவல் டு பி இல்லாமல் லைக் சி ஈக்குவல் டு ஏ வச்சுருக்கேன். ஸோ இப்போ இங்கே வந்து ஏ இஸ் சி அப்படின்னு கேட்குறேன். இப்போது இது ரெண்டும் ஒரே இடத்துல லொக்கேட் ஆயிருக்கனால எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எனக்கு ட்ரூன்றது பிரிண்ட் ஆகும். ஸோ இது இங்கே பாருங்கள் ட்ரூன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. இது வந்து ஈஸ் ஆப்ரேட்டர். சேம் வித் ஈஸ் நாட். இப்போ ஈஸ் நாட்னா என்ன டிஃபைன் பண்ணலாம், அகெயின் அதே தான், ரிவர்சல் தான். இப்போ நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஏ இஸ் நாட் பி அப்படின்னு சொல்கிறோம். எஸ் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக அதுக்கு ட்ரூ கிடையாது. ஸோ எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ட்ரூன்றது பிரிண்ட் ஆகுது. ஏன் ட்ரூன்றது பிரிண்ட் ஆகுதுன்னா பிகாஸ் ஏவும் பி இன்பில்டாகவே இல்லை. இப்போ நமக்கு நாட் அப்படின்னு கொடுத்துருக்கனால அது ரிவர்சல் வேல்யூ தான் நமக்கு பிரிண்ட் ஆகணும். வேறஸ் நான் இங்கே பிரிண்ட் ஏ இஸ் நாட் சி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏவும் சியும் ட்ரூ இல்லை, இஸ் நாட், ஒரே டேட்டா டைப் இல்லைன்றதை நம்ம சொல்லுவோம், ஒரே ஐடென்டிட்டி இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ இது வந்து ஃபால்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அப்போ எனக்கு இந்த இதில் ஃபால்ஸ்ன்ற ஸ்டேட்மெண்ட் பண்ணிட்டா இருக்குது. அப்போ ஈஸ் அப்படின்றது அட்ரஸ் டிஃபைன் பண்ணுறது, ஈஸ் நாட் அப்படின்றது அதோட ரிவர்சல் வேல்யூ தான் வந்து ஈஸ் அண்ட் ஈஸ் நாட். இது ரெண்டுமே வந்து நம்ம ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் நம்ம சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஸோ மெம்பர்ஷிப்பில் நமக்கு ரெண்டு ஆப்ரேட்டர் இருக்குது. ஒன் வந்து இன், இன்னொன்று வந்து நாட் இன். ஸோ இதை நம்ம ஒர்க் பண்ணி பார்ப்போம். லைக் வேரியபிள் லிஸ்ட் மாதிரி ஒன்று டிக்ளேர் பண்ணலாம். ஸோ 1 2 3 4
5, 6, 7, 8 and 9 கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கலாம். இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் 1 இன் ஏ, அதாவது 1ன்ற வேரியபிள் ஏன்ற லிஸ்ட்டில் இருக்கான்னு கேட்குறேன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? எனக்கு இருக்குது. ஸோ எனக்கு ட்ரூன்றது பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரூன்றது பிரிண்ட் ஆகும். வேரஸ் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் 1 நாட் இன் ஏ அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். அப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு நாட் இன் அப்படின்ற போது எனக்கு ஃபால்ஸ்ன்ற பிரிண்ட் ஆகுது. அப்போ இன் அண்ட் நாட் இன்னா என்னன்னா, நான் கொடுக்குற வேரியபிள் அந்த லிஸ்ட்லேயோ அந்த செட்லேயோ இருக்கான்றது செக் பண்ணுறது. அப்போ அங்கே எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறது தான் இன். நாட் இன் அப்படின்றது இல்லைன்றது நான் செக் பண்ணுறது தான் நாட் இன். ஸோ இது எல்லாம் தான் பைத்தானோட ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி டெக் டியூட்டோரியல்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.